வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் MCC திட்டத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தால் இலங்கை ஆசியாவிலேயே வரி விலக்கு பெறும் முதலாவது நாடாக மாறியிருக்கும் என்று வஜ்ர அபிவர்த்தன தெரிவிப்பு. சமீப காலத்தில் சட்டவிரோதமாக வைத்திருக்கும் வாகனங்களை பற்றிய விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தவர் எனில் அதற்கான விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சரத் வீரசேகர வலியுறுத்தல். ஊழலில் ஈடுபட்டுள்ள முன்னாள் அரசியல்வாதிகளின் தொடர் கைதுகளாலும் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற எண்ணத்திலும் பலர் பதற்றத்தில். இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் MCC திட்டத்தை இலங்கைக்கு கொண்டு வந்ததும் அதன் மூலம் $415 பில்லியன் நன்கொடையாக பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியினையும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த போதும் மேற்கொண்டார். அந்த நேரத்தில் மக்கள் அந்த திட்டத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தால் இலங்கை ஆசியாவிலேயே வரி விலக்கு பெறும் முதலாவது நாடாக மாறியிருக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ள தீர்வை வரி உயர்வு குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கையில் வரி விகிதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் தீர்வை வரி தொடர்பான நடவடிக்கைகள் இலங்கை மக்களால் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தார் என்பதன் காரணமாகவே 2015 அவரது ஆட்சி காலத்திலும் அதன் பின்னரும் MCC திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சித்தார். அந்த திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த $415 பில்லியன் நன்கொடையை கண்டிப்பாக பெற்றிருக்கலாம். ஆனால் அப்போதைய அரசியல் சூழலில் உருவான எதிர்ப்பு காரணமாக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மக்கள் அதை மீண்டும் சிந்தித்து பார்ப்பது அவசியமாகிறது. அமெரிக்காவின் 44% வரியிலிருந்து 30% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. இது நாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அமைகின்றது. இந்த வேளையில் சர்வதேச சூழலை புரிந்து கொண்டு நேரத்தோடு இயங்கக்கூடிய தலைவர்களால் நாடு முன்னேற முடியும். ஆனால் இலங்கை அந்த வாய்ப்பை இழந்தது. அமெரிக்காவின் MCC நன்கொடையாக ஏற்கும் போதே சிலர் அனுராதபுரத்திற்கோ திருகோணமலைக்கோ செல்ல விசா தேவைப்படும் என்ற தவறான தகவல்களை பரப்பினர். இது போன்ற நிலைமைகள் நாட்டை பின்தள்ளியது. இப்போது அதன் பாதிப்பை மக்கள் அனுபவிக்கின்றனர். இது விவாதிக்கப்பட வேண்டியதல்ல, செயல்பட வேண்டிய விஷயம். ரணில் விக்ரமசிங்கே எதிர்காலத்தை கணித்து உலக அரசியலை புரிந்து கொண்டு திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்கு இடமளிக்கப்படவில்லை என்பதால் அந்த திட்டம் ஒதுக்கப்பட்டது. இப்போது சிறிய சிறிய நடவடிக்கைகள் மூலமாகவே மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்த வாய்ப்பை முதல் முறையில் பயன்படுத்தி இருந்தால் இன்று அந்த வெற்றியை வியட்நாமோ அல்லது வெறும் ஆசிய நாடொன்றும் அல்ல இலங்கையை பெற்றிருக்கும். இருப்பினும் மக்கள் என்று நினைவு கூற வேண்டியது, நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய தலைவர்களை பதவி நீக்கம் செய்த பின்னரே இந்த சிக்கல்கள் ஆரம்பமானது என்பதை என்றும் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் ஒன்று விற்பனை செய்துள்ளார். இருவரும் பிரதான அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்த போதும் அதிகாரத்தில் இருந்த சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் தோற்கடிக்காமல் ரகசியமாக சட்டவிரோதமான வாகன கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டனர் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். களத்துறையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விவரங்களை பகிர்ந்துள்ளார். அவர் தொடர்ந்து கூறுகையில், களத்துறை மாவட்டத்தில் வீடுகளின்றி வாழும் 10 தொடக்கம் 12% மக்கள் இன்னமும் உள்ளனர். அவர்களுக்கு சிறப்பு வீட்டு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் கீழ் 155 குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்கான நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இதற்காக 155 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 42 மில்லியன் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெருந்தோட்ட பகுதிகளில் நிலவும் இடமொன்றி வாழும் பிரச்சனைகளை அடையாளம் காட்டிய அமைச்சர், இங்கிரிய ராய்கம தோட்டத்தில் வாழும் 25 குடும்பங்களுக்கு இந்திய காப்புறுதி வீட்டு திட்டத்தின் கீழ் 70 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் வீடமைப்பு அதிகார சபையின் உதவியோடு தனித்தனி பெருந்தோட்ட வீட்டமைப்பு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஒரு நபர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை வீடு கட்டுவதற்காக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு வகிக்க இயலாது. எனவே சமூகத்தில் உள்ள இத்தகைய சுமைகளை குறைக்கும் திட்டங்கள் அவசியம். சமீபத்தில் சட்டவிரோதமாக வைத்திருக்கும் வாகனங்களை பற்றிய விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு வாகனம் விற்றது கண்டறியப்பட்டுள்ளது. இருவரும் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் பாதுகாத்ததால் இது ஏற்கனவே வெளிவரவில்லை. முன்னைய ஆட்சி மக்கள் நலனுக்காக அல்ல, தங்களது சொந்த நலனுக்காக செயல்பட்டது. ஆனால் இப்போது மக்களுக்கு விடயம்தான் முக்கியம். அதற்காக நாம் ஒற்றுமையாக செயல்படுகிறோம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சுகவீன விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட மின்சார சபை தொழிற்சங்கம் தீர்மானித்தது. சுதந்திர சேவை சங்க தலைவர் பிரபாத் பிரியந்த கூறுகையில், இன்று சபையில் இருந்து உறுதியான பதில் கிடைக்காவிட்டால் எதிர்காலத்தில் போராட்டம் மேலும் தீவிரமாகும் என்று எச்சரித்துள்ளார். அரசாங்கம் மின்சார சபை 6 பகுதிகளாக பிரித்து அதை தனியார் மயமாக்கும் நோக்கத்துடன் பழைய சட்டமூலத்தை மாற்றிய பெயரில் மீண்டும் கொண்டு வந்துள்ளதாகவும், உரிய கலந்துரையாடல் இல்லாத நிலையில் ஊழியர்கள் இன்று காலை 10 மணிக்கு கொழும்பில் எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கருத்து தெரிவித்துள்ளார்.
பிள்ளையான் இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டி அறிந்திருந்தவர் எனில் அதற்கான விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் அதில் கிடைக்கும் தகவல்கள் மக்கள் முன் வெளிப்படையாகவே வெளியிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் முக்கிய சூத்திரதாரிகள் உயிரிழந்துள்ளனர். ஆனால் FBI மற்றும் இன்டர்போல் போன்ற பன்னாட்டு விசாரணை அமைப்புகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒருவர் பற்றி தகவல் மறைக்கப்படுவது ஏன்? இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களிடம் மதிப்பில்லா அணுகுமுறையை காட்டுகின்றது. இந்த தாக்குதல் நடந்த போது ஷானி அபேசகர் போலீசில் பணியாற்றியிருந்தார். தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது விசாரணை எவ்வாறு முன்னேறுகிறது என்பதை கவனித்து காணலாம். பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை தொடருமானால் மக்கள் முன்னிலையில் அரசை உண்மையாக பேச வேண்டும். அது போலியான குற்றச்சாட்டாக இருந்தது என்று, மேலும் பிள்ளையான் இந்த தாக்குதலோடு நேரடியாக தொடர்புடையவர் அல்ல என்று தற்போது கூறப்படுகின்றதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். இருந்தாலும் அவர் முன்கூட்டியே இது குறித்து அறிந்திருந்தால் அதையும் அரசு உரிய முறையில் விசாரிக்கலாம். தற்போது முழு விசாரணை அதிகாரமும் அரசிடம் உள்ளது என்று கூறினார். தற்போதைய அனுர அரசாங்கம் பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி வருவது கடந்த கால அரசியல்வாதிகளுக்கு கடும் சவாலாக உருவெடுத்து வருகின்றது. தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊழலில் ஈடுபட்டு முன்னாள் அரசியல்வாதிகளை சட்டத்தின் முன் கொண்டு வருவதாக வாக்களித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அண்மையில் பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற எண்ணத்தில் பலர் பதற்றத்திலும் உள்ளனர். இந்த சூழ்நிலையை தொடர்ந்து அரசாங்கத்தின் வலிமையினை குறைக்க எதிர்க்கட்சிகள் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன்படி அரசாங்கத்தினை இடையூறுக்குள்ளாக்குவதற்காக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்த முயற்சிகளில் ஈடுபட செய்கின்றனர். அதனை எதிர்கொள்வதற்காக அனுர அரசாங்கத்திற்கு வலுவான மாற்றுப் பணியினை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளும் எதிர்வரும் தேர்தலுக்கான புதிய கூட்டணிகளை உருவாக்க தொடங்கியுள்ளன. கடந்த 7 மாதங்களில் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 31 அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் அரசாங்க அதிகாரிகள் மீது கிடைக்கப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு விசாரணை ஆணைக்குழு 44 சுற்றி வளைப்புகளை நடத்தியது. இந்த நடவடிக்கைகளில் பாடசாலை அதிபர்கள், போலீஸ் அதிகாரிகள், தொழில் திணைக்களத்தினர், மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டில் மட்டும் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 2138 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.